பெரிய ஆபத்து நீட் எக்ஸாமில் என்ன என்று சொன்னால், கல்வித்துறையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 3 விருந்தினர்கள் பேசுவதை நான் கேட்டேன். 2017 முதல் நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அனிதா என்கின்ற சகோதரி இறந்தார். ஏராளமான குழந்தைகள் இறந்து விட்டார்கள். கல்வித்துறையில் 25% மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இன்றைக்கு சிபிஎஸ்இ சிலபஸுக்கு போயிட்டாங்க. ஓகே, சிபிஎஸ்இ சிலபஸுக்கு ஏன் போனாங்க? நீட் எக்ஸாம் கேள்விகள் அனைத்தும் சிபிஎஸ்இனுடைய பாடத்திட்டத்தின்படி அமைக்கப்படுகிறது. எனவே மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் அட்மிஷன் குறைவாக போய்கிட்டு இருக்கு, நம்ம வியாபாரம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் நடத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் சிபிஎஸ்இக்கு தாவி விட்டார்கள். இன்னைக்கு நீட் எக்ஸாம் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், சியூடிஇ கியூட் எக்ஸாம் ஆகட்டும், எல்லா மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகளும் சிபிஎஸ்இனுடைய சிலபஸை அடிப்படையாக கொண்டவை. இவங்க எய்ம் என்ன? முதல் எய்ம் என்ன? இவங்க ஏழைகள்லாம் படிக்கணும், ஏழைகள்லாம் படிக்கணும்லாம் ஆர்வம் கிடையாது. ஏழைகள் படிப்பதாக இருந்தால் 7.5% தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே இருந்த அதிமுக அரசாங்கம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எவனுமே பாஸ் பண்ணலை, யாருக்கும் சீட்டே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு பார்த்து 7.5% கொடுத்தார்கள். அதன் பிறகுதான் 450 பேர் அட்மிஷன் ஆனா. ஆகவே அந்த சப்ஜெக்ட் அங்கேயே அடிபட்டு போச்சு. ஏழைகள் யாரும் பயன்பெறவில்லை.